புடி. ஏய் செல்வம், என்ன பண்ற நீ? இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினது. எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒன்று ஆயிடுச்சு, அதான் எடுத்துட்டு போக வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட கூட சொல்லாம. அப்படி உனக்கு என்னடா கோவம் என் மேல? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. 4 பேர்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணா செலவு. அந்த இளவு எதுக்குன்னு தான் கோயில் வச்சு தாலி கட்டினேன். ஓ, அப்ப அந்த 4 பேத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டல. பாருங்க, அதான் வீட்டு கூட்டி இந்த காட்டுறல. அப்புறம் என்ன? நீ எங்கடா காட்ட வந்த? இருக்கதெல்லாம் தூக்கிட்டு போல வந்த. வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு டிவி ரேடியோலாம்? அதான் நான் காசு கொடுத்து வாங்கினது. வீடு ஒன்று தனியாக எடுத்திருக்கேன். அதான் நான் வாங்கினதை மட்டும் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். கொஞ்சம் கூட ஈவருக்கலாம பேசுறீங்க. இந்த பிள்ளைக்கு பொழுதுபோக்குன்னு ஏற்கனவே இது ஒண்ணுதான்டா. இதையும் எடுத்துட்டு பாருங்க, இதெல்லாம் நான் எனக்காக வாங்கினது. இதுக்காகலாம் வாங்கல. வாடி. செல்வம், செல்வம், வாடி. சர்ஸ் என்னங்க சொன்னா? காசு கொடுத்து உதவுற அளவுக்கு அவகிட்டையும் ஒன்றும் இல்லைன்னுட்டா. அவன் மகளும் எந்த நேரத்துலையும் வயசுக்கு வந்துடுவான்னு ரொம்ப குழம்பி போய் கிடக்குறா. 2க்கும் 1 வயசு தானே. ஆனந்தி மாதிரியே பேத்தியும் வயசுக்கு வந்துடலாம் இல்லையா? என்னங்க பண்றது? அதான் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஊரெல்லாம் சொல்லி சடங்கு சாங்கியம் செய்யறதுக்கு நமக்கு ஓட்டம் இல்லை. பேசாம தலையோட தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் சொல்லாம இரு. பிள்ளைகிட்டையும் சொல்லி வை. மாச கடைசியில் ஏதாவது பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னது? என் பேரு ரேகா. நான் ஒரு NGOலேருந்து வரேன். அரசு சார்பற்ற அமைப்புலேருந்து வரேன். நீங்க முதல் சொன்னதும் புரியல, இப்ப சொன்னதும் புரியல. அம்மா, நான் மக்களுக்கு உதவி செய்யற ஒரு இயக்கத்திலேருந்து வரேன். இங்க ஒரு முகாம் நடத்த போறோம். எஸ்டேட்ல உள்ள பொம்பளைங்களுக்கு எஸ்டேட் வேலையை தவிர்த்து வேற ஏதாவது கைத்தொழில், சின்ன சின்ன வியாபாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த விளக்கமாறு குச்சி நீங்க செய்யறீங்களே, ஆமா, இதை எப்படி பெருசா செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறோம். இவங்க யாரு? என் பொண்ணு ஆனந்தி. ரொம்ப அழகா இருக்காங்க. சரிம்மா, எஸ்டேட்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தவறு கிடையாது. ஆனா உலகம் தெரியாமலே நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த எஸ்டேட்லயே வீணா போகுது. அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து வெளியே பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்தணும். குறிப்பா வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கறது தான் எங்க அமைப்போட நோக்கமே. நீங்க இந்த முகாமுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. இந்த முகாம் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க நடத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு தானே? அப்பனா சரிம்மா, நான் வரேன். சரிம்மா, இங்க எந்தெந்த வீட்ல பொண்ணுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, தெரியும். அப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போய் காட்டுறீங்களா? அம்மா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாமா? வந்து பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, வயசுக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. உச்சி நேரமா இருக்கு, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வரேன். சரியா? அக்கா கூட போறியா? பார்த்து கூட்டிட்டு போனோம். கொடு. அப்ப நம்ம போலாமா? ரெடியா? சரி, நான் வரேன். அப்புறம் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு.
எங்க அண்ணன் அங்க நிக்குது. யாரு? தோ அவரா? அவர்தான் உங்க அண்ணனா? வா போலாம். நான் வரல. ஏன் வரல? எங்க அண்ணன் என்ன ஏசும். அண்ணன் ஏசுமா? ஏன் ஏசுவாரு? எங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது. ஏன் பிடிக்காது? பரவாயில்ல, வா போலாம். நான் வரல. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என் கூட வா போலாமா? சரி வா. வணக்கங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என் பேர் ரேகா. இந்த தோட்டத்துல ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம். வீட்டில் உள்ள பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? உங்க மனைவிய இந்த ப்ரோக்ராம்க்கு அனுப்பி வச்சீங்கன்னா அவங்க இங்க நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. ஏன் பொம்பளைங்க மட்டும் தான் உதவி பண்ணுவீங்களா? ஆம்பளைங்களா இல்லையா? எங்க அமைப்பே பெண்கள் முன்னேற்றத்துக்கு தான். அதனால தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி, இதையும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆனந்தி தான் எந்தெந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு காட்டுறாங்க. ஓ அந்த அளவுக்கு நம்ம பெரிய மனுஷி ஆயிட்டாங்களோ? தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு. இந்த பாருங்க மிஸ், திட்டுறதுன்னா நேராவே என்னை திட்டுங்க. எதுக்கு தேவையில்லாம அவளை திட்டுறீங்க? போங்கங்க, வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. ஓ என்னடி வாய் பார்த்துட்டு? ஓ சரிம்மா, நம்ம வேற வீட்டுக்கு போலாமா? எங்க போலாம்? அங்க போலாம். வா. அம்மா அம்மா வந்துட்டேன். வாங்க, வந்து வெள்ளம் முடிச்சாமா? வந்த வேலைலாம் ஒரு அளவுக்கு முடிஞ்சிச்சு. உங்க பொண்ணு ரொம்ப சுட்டியா இருக்கா. ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டா, துருதுருன்னு இருந்திருப்பாள. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம முகாம். கண்டிப்பா சரி, இதோ இவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும். சரியா? அம்மா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பீங்களா? என்னம்மா? நான் பார்த்த வரைக்கும் இங்க ஸ்கூலோட அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனந்தி இங்கேயே இருந்து பின்தங்கி போறதை விட டவுன்ல எங்க அமைப்புல நாங்களே படிக்க வச்சு பாத்துக்கிறோம். அனுப்புவீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இப்படி திடீர்னு கேட்டுட்டீங்க. இன்னும் 25 நாள்ல கோயில் திருவிழா, காப்பு கட்டி இருக்கு. இந்த பிள்ளைக்கும் 30 நாள் தீட்டு முடிச்சிடும். கோயில்ல வேண்டுதல் வேற இருக்கு. அவர்கிட்டயும் எதுவுமே சொல்லல. அதான் யோசிக்கிறேன் எப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, இதான் என் காய். ஆனந்திக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறேன். உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வரட்டா? சரிம்மா. என் செல்லக்குட்டி, அக்கா போயிட்டு வரட்டா? பாய். பாய். ஐயோ, அடுப்புல சாம்பார் வச்சேன். ஏய், உள்ள வாடி.